ராமேஸ்வரத்தில இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்துக்கு தாங்க நாங்க போயிட்டு இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சம்மந்தம் இருக்குதுங்க. சுவாமி விவேகானந்தர் 1893ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக மத சபையில் புகழ்பெற்ற மாநாட்டில உரையாற்றியிருக்காரு. அதன் பிறகு மேற்கத்திய நாடுகள சுமார் 3 1/2 ஆண்டு கால சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 1897ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பியிருக்காருங்க. 1897 ஜனவரி 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில இருக்கக்கூடிய பாம்பன் வந்து அடைஞ்சிருக்காரு. பாம்பன் அருகே இருக்கக்கூடிய குருசடை குந்துக்கல்ங்கிற தீவுல தான் முதல் முறையா அவரு கால் வச்சிருக்காரு. அதன் பிறகு அவர் கொல்கத்தா போயிட்டாருங்க. கொல்கத்தா போயி ஜூலை 4ஆம் தேதி 1902 அன்று காலமாயிட்டாரு. அவர் காலமாகும்போது அவருக்கு வயசு வந்து 39ங்க. அவரோட நினைவா தான் வந்து இந்த இடத்துல இவரோட மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. இந்த மண்டபம் வந்து ரொம்ப பார்க்கறக்கு அழகா இருக்கும். மண்டபத்துக்கு பக்கத்திலேயே கடலும் இருக்குதுங்க. அவ்வளோ அற்புதமா வந்து இந்த மண்டபத்த வந்து வடிவமைச்சு, அந்த பக்கத்திலேயே வந்து அழகா எல்லா பக்கமும் சுற்றுப்புறங்கள்லாம் நீட்டா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மண்டபத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வாழ்க்கை வரலாறு, ஃபோட்டோக்கள், புத்தகங்கள், அதுபோக இவரோட சிலை எல்லாமே இருக்கு. இதில வந்து இவருக்கு இந்த மண்டபத்துக்கு வந்து ஒரு பாதுகாவலரும் போட்டிருக்கிறாங்க. இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு சார்ஜா வந்து ஒரு ரூ. 5 ஒரு ஆளுக்கு டிக்கெட் கட்டணமா வசூல் பண்றாங்க. இது பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த உயிரினங்கள் வந்து எப்படி, அதனுடைய விளக்கங்கள்லாம் என்ன? அப்படிங்கிறத பத்தி போட்டிருக்கிறாங்க. அதுவும் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்தது. இதில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வந்து யாருக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு நல்லாவே உதவும். ஏன்னா, விவேகானந்தர பத்தி தெரியும்னு நினைக்கிறவங்க இங்க வரலாம். ஏன்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்து முழுசா அங்க இருக்கு. அத நாங்களும் பார்த்தோம். அதேமாரி இந்த கடல் சார்ந்த உயிரினங்கள பத்தி அதில நெறைய விளக்கங்கள் குடுக்கப்பட்டிருக்குது. இதுவும் வந்து குழந்தைகளுக்கு உதவும். நெறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஆனா, இந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு வந்து பஸ் வசதியும் இருக்கு. அதாவது நெறைய பேர் வண்டியிலயும் வராங்க, கார்லயும் வராங்க. 5ஆம் நம்பர்னு ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்திலிருந்து இந்த குருசடை குந்துக்கல் தீவுக்கு வருதுங்க. இந்த பஸ்ஸில வந்தீங்கன்னா, பஸ்ஸில வரக்கூடியவங்க நெறைய பேர் இங்க இதில வந்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். காலையில நேரத்தில இந்த பஸ் இருக்கு. இதில வந்து நீங்க இறங்குனீங்கன்னா வந்துட்டு பார்த்துட்டு போயிரலாங்க. இடம் வந்து அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க இந்த இடம்.